விஜய், மாப்பிள்ளோட்டுக்காரங்க வந்தாங்கன்னா காபி நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிற மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்காது, சரியா? அதெல்லாம் பேசினாலும் பேசுவா, அதான் வாய் வண்டல வரைக்கும் நீண்டு கிடக்குது. நீ மூடிட்டு இருட்ட. ஏய் ஏடி, மாப்பிள்ளோட்டுக்காரங்க வரும்போது என்ன பேச்சு பேசுற? சரவணா, அவங்க வந்துட போறாங்க, போய் வாசல்ல நில்ல. இவ்வளவு காலம் போய் தெருவில் நிக்க முடியாது. போடா. போறேன். மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருங்க. நல்லா பேசுறாரு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் மாட்ட தான் கேட்கணும். அவன் வந்தா அவள்கிட்டையும் கேட்டுறேன். சரி, நான் அனுப்பி வைக்கிறேன், போட்டோலாம் அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்ல. விஜய்மா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அவனுக்கு? பிடிச்சிருக்குமா? சரி, அவர்கிட்ட பேசினிய, என்ன சொன்னாரு? பாவம் அவரு, இவ்வளவு கட்டிட்டு என்ன பாடு போட போறாரு தெரியல. ஏண்டா வாய் மூட்றியா? நான் கல்யாணம் கட்டிட்டு போயிட்டா அம்மாவை ஏமாத்திட்டு ஜாலியா ஊசத்துல தானே பாக்குற. ஓடி பிசாசு. சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் முடியாது. டாஸ் போறேன், நான் வந்துடுறேன்டா. அப்புறம் அக்கா சாப்பிட்டியா? நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லாம் நேரம். ஓடி ஒன்னல மச்சான், இங்க ஒரு யூஸ்லெஸ். என் தம்பிதான். மாப்பிள்ள, விஜய் அப்பா இல்லாத பொண்ணு, நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். நீங்க சொல்லணுமா? விஜயமா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? யார் மனசும் கோணாம நடந்துக்கமா, சரியா? அவன் எங்க? யாரு? உன் தம்பியா? இங்கதான் எங்கேயோ இருந்தான். உனக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன் தூரம் வந்து வழி அனுப்ப மாட்டாரா? அவ்வளவு பிஸியா? இல்லம்மா. பின்ன என்னம்மா நீ? எப்பயும் வாடி போடின்னு பேசிட்டே இருப்பான், சண்டை போட்டுட்டே இருப்பான். இப்ப கூட வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பணும்னு மனசு வரல பாத்தியா?